வணக்கம் மக்களே, நீட் தேர்வு பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு ஆலோசிக்கப்பட்டு 2013ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சில மாதங்களிலே உச்சநீதிமன்றம் நீட் தேர்வுக்கு தடை விதிக்கப்பட்டது. அது ஒரு சில வருடங்கள் பிறகு 5 நீதிபதி கொண்ட அமர்வு 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக நீட் தேர்வு உள்ளது. 10 வருஷமாக ஏகப்பட்ட குளறுபடிகள், நீட் தேர்வில் போராட்டங்கள் தொடர்ந்து வண்ணம் உள்ளது. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வுக்கு எதிராக அதிக போராட்டங்களும் எதிர்ப்பும் நடந்து கொண்டு உள்ளது. நீட் தேர்வு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நான் நன்மையாக பார்க்குறது என்னென்னா, 2012ஆம் ஆண்டு வடபழனிக்கு சவாரி போவோம், ஒரு சாரு கூப்பிட்டு சவாரி போவோம். அங்கே சில ஹோட்டல்களில் ஏஜென்ட்டுங்களாக இருப்பாங்க. நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க மெடிக்கல் சீட்டுக்காக கேட்குறதுக்கு. அப்போ அதை விசாரித்து பார்த்ததில் மெடிக்கல் சீட்டு வாங்கி தர்றதுக்கு 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் அவங்கக்கிட்ட பேரம் பேசப்பட்டதாக சொன்னாங்க. இதுபோல் நீட் தேர்வுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்தது. வடபழனி மட்டும் இல்லை, சுற்றி மெடிக்கல் காலேஜெலாம் எங்கே இருக்கோ அங்கே நடந்த வண்ணம் உள்ளது. இப்பொழுது நீட் தேர்வு வந்த பிறகு அந்த நடைமுறையே இல்லை. நீட் தேர்வு பாஸ் பண்ணாதான் நீ டாக்டர் ஆக முடிய நிலைமை இப்போது வந்துருச்சு. ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற ஒருத்தர் தனது கூட்டத்தில் சொன்னார், தன்னோட மகளுக்கு டாக்டர் சீட்டு வாங்கி தர முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறாரு. நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தியும் பணபலத்தை பயன்படுத்தியும் டாக்டர் சீட்டு வாங்கி தந்துட முடியும். நீட் தேர்வு வந்ததால் வாங்கி தர முடியல. நீட் தேர்வு பாஸ் ஆனால் தான் டாக்டர் ஆக முடியும்னு ஒரு கட்டாயம் நீட் தேர்வால் ஏற்பட்டுவிட்டு. இதெல்லாம் ஒரு நீட் தேர்வில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நீட் தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2026ஆம் ஆண்டு வினாத்தாள் கசிவு இந்தியா முழுக்க ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நீட் தேர்வில் குளறுபடிகளும் இருக்குது. நீட் தேர்வில் நல்லா படித்து பாஸ் பண்ண பிறகும் அவங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருமா? கிடைக்கல. நிறைய பேர் கிடைக்காம தான் இருக்காங்க. ஏன்னா பணம். அரசு மருத்துவக் கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் ஆகுது. அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடுறாங்க. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கிட்டத்தட்ட மார்க்கு குறைவாக இருந்தாக்கா ரேங்க் லிஸ்ட்டில் அவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் பேரம் பேச மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நீட் தேர்வு பாஸ் பண்ணாலும் கிராமப்புற மாணவர்களுக்கும் நடுத்தர மாணவர்களுக்கும் சீட்டு கிடைக்கிறது பெரிய கொம்பு தேனாக இருக்குது. இந்த மாதிரி குளறுபடிகளும் இருக்குது. தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் நீட் பேன் பண்ணுன்ட்டு போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கமாக இருக்குது. இப்போ நீட் தேர்வு இருக்குது, நடைமுறையில் இருக்குது. இப்போ ஏழைப்புற மாணவர்களுக்கும் நடுத்தர மாணவர்களுக்கும் நீட் தேர்வுலேருந்து பாஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை செய்யணுமா இல்லையா? அரசியல்வாதிகள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறோன்ட்டு ஆட்சியாளர்களாக மாறிடுறாங்க. ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல. பரவாயில்ல, நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல, இன்னும் பரவாயில்ல. ஆனால் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா? தமிழ்நாட்டு முழுக்க எத்தனை நீட் சென்டர் உருவாகிருக்காங்க? ஒரு மாவட்டத்தில் ஒரு 2-3 நீட் சென்டராச்சும் உருவாக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் 2026 வரைக்கும் 10 வருஷமாக இருக்குல்ல. ஏன் நீட் சென்டரை உருவாக்கலை? குறைந்த கட்டண நீட் சென்டரை உருவாக்கலாமே. உருவாக்கி ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் படிக்க வைக்கலாமே. ஏன் இது மாதிரி ஆட்சியாளர்கள் இது வரைக்கும் செய்யலை? எத்தனை நீட் சென்டரை உருவாகிருக்காங்க? ஏதாவது டேட்டா இருக்கா? எனக்கு தெரிஞ்ச எந்த டேட்டாவும் இல்லை. தொடர்ந்து நீட் தேர்வுக்காக போராடுறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது போராட்டத்தில் குதிக்கிறாங்க அரசியல் கட்சிங்க. ரைட்டு, அது நம்ம தொடர்ந்து போராடுறோம். மக்களும் நாங்கள் வரோம் போராட்டத்துக்கு. ஆனால் மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணுமா இல்லையா? பெரும் பணக்காரர்கள் பெரிய பெரிய நீட் சென்டர்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை, பணம் இருக்குது. கிட்டத்தட்ட 6வதுலேயே சேர்த்து விட்டுறாங்க.
+2 வரைக்கும் நீட் சென்டர்லேயே படிக்கிறாங்க, நீட் தேர்வாக தயாராங்க. அதுக்கு தனியாக ஸ்கூலே இருக்குது இப்போது நீட் சென்டருக்குன்ட்டு. ஏழைப்புற மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த போக முடியுமா? அதுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்யணுமில்ல? ஏன் இது வரைக்கும் செய்ய மாட்டாங்க? நீட் சென்டரை உருவாக்குங்க. எவ்வளோ மக்களுக்கு இலவசங்களை கொடுக்குறீங்க, பலாயிரம் கோடி ஆகுது. மக்கள் கேட்காத இலவச திட்டத்தெல்லாம் கொடுக்குறீங்களே. கல்வி எவ்வளோ முக்கியமானது. எவ்வளோ பேர் கனவோடு இருக்கிறாங்க, டாக்டர் ஆகணும்னு கனவாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்யணுமா இல்லையா? நீட் சென்டரை உருவாக்குங்க. நீட் சென்டரை பாஸ் பண்ணவங்களுக்கு, நீட் தேர்வில் பாஸ் செஞ்சவர்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா அரசாங்கமே அந்த ஃபீஸ் கட்டி நிதி உதவி அளிக்கலாம்ல. அப்புறம் டாக்டர் ஆனவொன்னா அதை வசூல் பண்ணிக்கலாம். ஏன் இதை செய்ய மாட்டுறாங்க ஆட்சியாளர்கள்? செய்யணுமா இல்லையா? வருங்கால ஆட்சியாளர்கள் இதெல்லாம் ஏற்று மாணவர்களுக்கு, ஏழைப்புற மாணவர்களுக்கு நீட் சென்டர் குறைஞ்ச கட்டணத்திலேயோ இலவசத்திலேயோ உருவாக்கி அந்த மாணவர்களை கனவை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.